ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு என்ன ஒரு சூப்பரான ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு எவ்வளோ நேரம் தூங்கி எழுந்தாலும் காலையில எழுந்த உடனே நம்மள அறியாம ஒரு டயர்ட்னஸ், மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல், எந்த வேலையுமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு தன்மை, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய உணர்ந்திருப்போம் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் மெயினான காரணம் என்ன அப்படின்னா, ரத்த சோகை, அதாவது அனீமியா இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மீனிங். ஸோ எப்பவுமே டயர்டா இருக்கு, அதிகமா நடக்க முடியல, அதிகமா நிக்க முடியல, அதிகமா வேலை செய்ய முடியல, கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதே போய் படுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃபீல் யார் ஒருத்தருக்கு இருக்கோ கண்டிப்பா ரத்த சோகை மட்டும் இல்லாம வேற ஏதோ ஒரு நோய்க்கான பேஸ் அப்படின்னு தான் அர்த்தம். கண்டிப்பா நம்ம எதனால இந்த இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணுமே தவிர ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி உடல் சோர்வு, உடல் வலியை நம்ம எப்படி சித்த மருந்துகள் மூலமா குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா ஆயிட்டு இருக்கு, அதிகமா கொட்டாய் வந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது ரத்த சோகையோட அறிகுறி தான். மெயினா நெஞ்சு படபடப்பு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எப்போ நெஞ்சு படபடப்பு இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஷாக் நியூஸ், ரொம்ப பேட் ஷாக் நியூஸ் நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த டைம்ல நெஞ்சு படபடப்பு, அல்லது ரொம்ப வேகமா எங்கேயாவது போகணுங்கிறதுக்காக வேகமா ஓடுறோம் நடக்கிறோம்னா அந்த டைம்ல நெஞ்சு படபடப்பு இருக்கிறது அது காமன். ஆனா காலையில நல்லா தூங்கி எழுந்த உடனே இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப கேர் எடுத்துக்கணும். ரத்த சோகை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். கொரட்டை விடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே கூட கண்டிப்பா இந்த தொந்தரவு இருக்கும். அவங்க மோஸ்ட்லி கொரட்டை விடுறவங்க பாத்தீங்க அப்படின்னா உடல் எடை அதிகமானவங்களா தான் இருப்பாங்க. வீட்டுல இருக்கிற அவங்க கொரட்டை விடுறது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க நமக்குமே கூட கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும் இல்லைங்களா? இதனால நம்மளோட தூக்கமே கெடுறதுனால நமக்கும் காலையில எழுந்த உடனே ஆஸ் யூஷுவல் இந்த டயர்ட்னஸ், ஸ்ட்ரெஸ் நமக்கே இருக்கும். சோ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அப்புறம் யாருக்கெல்லாம் பேசிக்காவே தூக்கம் இன்மை ஏற்படும் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ். ஏன்னா அவங்க அடிக்கடி யூரின் டிஸ்டர்பன்ஸ்க்காக எழுந்திருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு கட்டாயமா தூக்கம் கட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு. முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா வலியா இருக்கும். நினைச்சு பாருங்க, உடம்பு ஃபுல்லா எல்லா பார்ட்டுமே பயங்கர பெயினா இருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி தூக்கம் வரும் நினைச்சு பாருங்க. கிட்னி ரிலேட்டடா நிறைய தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கும் யூரின்ல இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கதான் செய்யும். இந்த மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய பல தொந்தரவுகள்னாலையுமே கூட நமக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறது ஏற்படதான் செய்யும். இதுக்கு சித்த மருத்துவத்துல சூப்பரான ஒரு ட்ரிங்க் இருக்கு. அந்த டீ என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த மூலிகை டீ எது அப்படின்னா அது துளசி டீ தான். அந்த டீயை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி உடல் வலிகள் மொத்தமே போறதுக்கான ஒரு முத்திரை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த முத்திரை அபான முத்திரை. இந்த முத்திரையை காலையில 10 நிமிஷம், ஈவினிங் 10 நிமிஷம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்மளோட கட்டை விரல்ல மோதிர விரல் நுனியை டச் பண்ணிட்டு அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நடுவிரல் நுனியை ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நீங்க இந்த அபான முதிரையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல்ல எந்த ஒரு வலிகள் தொந்தரவுகளுமே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா நம்ம வாழ முடியும். துளசி மூலிகை டீயை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாமா? நம்ம துளசி எடுத்து நல்லா அலசி கழுவி காய வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணி கொரகொரப்பா பவுடர் பண்ணிக்கணும். அதே மாதிரியே தான் துளசி விதைகளுமே மேக்சிமம் வீட்டுல இருக்கிற விதைகள் பத்தாதான் இருக்கும். நாட்டு மருந்து கடைகள்ல நீங்க துளசி விதைகளை வாங்கி நல்லா கிளீன் பண்ணிடுங்க. ஏன்னா அதுல கண்டிப்பா மண் இருக்கும். துளசி விதைகளையுமே நல்லா கிளீன் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சு அதையும் கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா சுக்கு, சீரகம், தனியா, இது மூணையுமே 10 கிராம் எடுத்துட்டு அதையும் நல்லா காய வச்சு இதுலயே கொரகொரப்பா எல்லாமே அரைச்சு மொத்தமா ஒரு கண்டெய்னர்ல வச்சுட்டு காலையில நீங்க ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி 1 ஸ்பூன் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சு அது 1 டம்ளர் தண்ணியா ஃபில்டர் பண்ணிடுங்க. அதுல லெமன் சாறு கொஞ்சம் கலந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னா தேன், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்னா டீ பிளஸ் லெமன் சாறு மட்டும் ஆட் பண்ணிட்டு காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும். ரத்த சோகை தொந்தரவுகள் இல்லாம உங்களோட உடல் ரொம்ப ஆக்டிவா, அனைத்து உறுப்புகளுமே எந்த ஒரு வலியும் இல்லாம ஆரோக்கியமா அடுத்து என்ன வேலைகளை செய்யலாங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கிற அளவுக்கு எனர்ஜி இந்த மூலிகை துளசி டீல இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க இந்த டீயை எடுத்து பாருங்க. உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கிராம்பு சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகள்ல நம்ம சித்த மருத்துவத்துல கிராம்பு சூரணம் இருக்கு. அதையுமே நீங்க ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு அதுல தேன் கலந்து நீங்க குடிச்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா ரொம்ப ஆக்டிவாவும் இருக்கிறது மட்டும் இல்லாம பாடி பெயின் ஃபுல்லாவே கியூர் ஆகிறதுக்கு இந்த கிராம்பு சூரணம் ரொம்பவே உதவியா இருக்கும். பேக் பெயினுமே ஏற்படாம இருக்கிறதுக்கான ஒரு வர்ம புள்ளி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 2 கைகள்லயுமே நீங்க இந்த வர்ம புள்ளியை கண்டிப்பா எடுத்துக்கணும். நம்மளோட மோதிர விரல், நடுவிரல் ரெண்டுக்கும் சென்டர்ல இதுதான் நமக்கு பாயிண்ட். சோ நம்மளோட கட்டை விரலால பிரஸ் ரிலீஃப்
பிரஸ் ரிலீஃப். இந்த மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். ஏதாவது ஒரு ஆயில் வச்சுட்டு நீங்க இந்த 2 விரல்களுக்கும் இடையில நீங்க வந்து நல்லா இப்படி மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா உடல்ல இந்த மாதிரி பேக் பெயின் அல்லது முதுகுத்தண்டுக்கு பின்னாடி கால் வரைக்கும் எந்த ஒரு வலிகளும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். இதையுமே ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா இந்த துளசி டீ நமக்கு வந்து எவ்வளவு நன்மைகளை கொடுக்குது, காலையில நம்ம எப்படி இந்த துளசி டீயை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆரோக்கியமா ஆக்டிவா வாழலாம் அப்படிங்கிற இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி காலையில எழுந்த உடனே ரொம்ப லேசியா எந்த வேலையுமே செய்ய முடியாம ரத்த சோகையால ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டீயை பத்தி அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரியே இப்பதான் நீங்க நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. நிறைய ஹெல்த் டிப்ஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு சூப்பரான ஹெல்த் டிப்போட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.